நாங்க இப்பதான் வந்தோம். எங்கடி என் தம்பி? உன்னோட தம்பிங்கெல்லாம் வெளியே தான் இருக்காங்க. சித்தி, எங்களுக்கு என்ன gift வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்று அட எங்களால சொல்ல முடியல. சரி வா உட்காரு. எங்க gift? இது மாமா எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. மாமா எடுத்துட்டு வராங்க. சரி, இது எடுத்துட்டு வரோம். இங்க பாரு, இதுதான் வெயிட்டான கிஃப்டா இருக்கு. வெயிட்டான கிஃப்டா? இதை நம்ம இன்னைக்கே ஓபன் பண்ணிடலாம். வாட்டர் கேனா? ஆமா, ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? நல்லா இருக்கு. அந்த வாட்டர் கேன் பாட்டில்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, சூப்பரா இருக்கு மாமா. அத்தை, இது ரொம்ப சூப்பரா இருக்கு அத்தை. ஓ, இந்த ஒரு பார்சல் தானா? ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. சீக்கிரம் ஓபன் பண்ணிடலாம். சரி அப்ப சீக்கிரம் ஓபன் பண்ணிடலாம். அச்சோ, என்னாச்சு? உழுந்துட்டீங்களாங்க? அச்சோ, என்னாச்சு? அச்சோ, என்ன உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? ஏஞ்சிங்க. அச்சோ, என்னமோ ஆயிடுச்சு. அச்சோ. சரி, ஆனா இதுவும் சூப்பரா இருக்குல்ல? என்ன மாமா சூனி இழுத்து சொல்றீங்க? நல்லா இருக்குல்ல? தோன்றலாம். அது ஈஸி தான். இதோ இந்த கப்பு இருக்குல்ல, இதை இங்கே வச்சு தண்ணியும் பிடிக்கலாம். இதை அமுக்குனா தண்ணி வரும். இதை ஃபில் பண்ணுறது ஒரு ரொம்ப ஈஸி தான். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இதோ இது இருக்குல்ல, இதை இப்படி தான் ஓப்பன் பண்ணலாம். இது இப்படி இருக்கா? இதை எடுத்துடலாம். அந்த குடத்தை எடுங்கம்மா. காலையில தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தீங்களா? இப்போ பண்ணிட்டு மாடி வேணாமா? இப்போ இதை ஊற்றிடலாம். ஆனாலும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இல்லைங்க, நான் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் ஏதாச்சும் பேச மாடி. சரி, அவ பேருக்கால நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். இதோ எடுத்துட்டு வந்துட்டேன். இதை இந்த குடத்துல ஊற்றிடலாம். ஏன்னா அங்கேருந்து ஊற்றாதான் கரெக்டாக இருக்கு. தண்ணியை ஃபுல்லாக குடத்துல ஊற்றிடலாம். கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு, உன்னோட பாட்டில். சரி, இப்போ தண்ணியை ஃபுல் பண்ணியாச்சு. பெரிய குடமா பார்த்து அவங்க கிட்ட கேட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி, இது கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும். இப்போ இதுக்குள்ள இதை தான் நம்ம தூக்கி செட் பண்ணணும். இதை தூக்கி செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே. சரி, இப்போ நான் தூக்குறேன். அச்சோ, எம்மா வெயிட்டு தெரியுமா? அப்போ இப்போ தூக்கிட்டேன். இதை எப்படி செட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது இருக்குல்ல, இதை இப்படி தலை கீழே வச்சு இப்படி மூடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரினில் வாங்கினதில்ல நான் இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு கேட்காமலே வந்துட்டேன். ஓகே, எனக்கு இப்போ தோணுது என்னமோ தண்ணி ஊற்றணும்னு. எதுக்கும் அந்த கப்பை வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ ஊற்றிடுமோ ஒன்று தோணுது. ஊத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஆமா गाइस, ரியலி ஊத்தல. அப்பா, எப்படியோ ஊத்தாம போயிடுச்சு. இதுவே நல்லதுதான். இப்போ ஏதாவது துணி பண்ணட்டுமா? இப்போ ஏதாவது துணி வர வேணுமே துடைக்க. இருக்கா? எனக்கு தோணுது துணி இருக்கு. இந்த பெரிய துணி இருக்கு, இதை வச்சு துடைச்சிடலாம். ஆனாலும் இந்த இடம் கொஞ்சம் நேரத்துக்கு ஈரமாக தான் இருக்கும். எங்கள் வீடு அப்படிதான். இந்த மாதிரி ஒரு வீடை கட்டிட்டேன். சரியான இப்போ பண்ணுறேன்.
இப்போ பண்ணட்டுமா? போய் பண்ணு அந்த ஷவர் இதை பண்ணி பாரு போ. இப்போ நான் பண்றேன் பண்ணிட்டமா. சூப்பரா வலிக்குது. சூப்பரா. இந்த கேன் எங்க வைக்கிறது? தூங்கும்போது தண்ணி தேவைப்படும், அங்க வச்சிடலாமா? இல்ல வேணாம்ப்பா, வேணாம், நம்ம அதை அங்க வச்சிடலாமா? எங்க அந்த தண்ணி இதுக்கிட்ட அதுவும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. சரி அப்படியே பண்ணி பார்ப்போம். அச்சோ, இதை நவுத்துறதுக்குள்ள நான் உளுந்துடுவேன் போலையே. சரி இதை நவுத்தி பார்ப்போம் சீக்கிரம். இது உழுவுற மாதிரியே இருக்கு. நான் நவுத்துறேன். இதோ அங்கே வச்சிடலாமே. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இடம் கரெக்டாக இருக்கா? ஆனால் இதை வளர்க்குறது இதை இங்கே வச்சிடலாம். இப்படி பார்த்த மாதிரி இது நல்லா இருக்கும்ல. தண்ணி வருதானே அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இதே தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. சரி இப்போ கூட வீடு புதுசு மாதிரி தான் இருக்கு. ஆமாம் தம்பி. ஜெய்ஷா வரியா இல்லையாம்மா? சீக்கிரம் வா. பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா ஆன் பண்ணுங்க. ஆன்லாம் பண்ணி பார்க்க வேணாம். இப்போவே ஆன் பண்ணால் தண்ணி வேஸ்டாதாம்மா போகும். நம்ம யாரும் இப்போவே குடிக்க போகிறது இல்லைல்ல. அப்புறம் குடிக்கும் போது கூட டெஸ்ட் பண்ணிக்கலாமே. இனிமேல் நம்ம குடும்பமாக தானே இருக்க போகிறோம். ஆனால் ஜெய்ஷான்னு கொஞ்சம் ஷார்ட்டாக கூப்பிடுவேன். சரி நம்ம தூங்குறதுக்கு பெட்டு அதுதான் சர்ப்ரைஸாக வந்ததுனால ரெடி பண்ண முடியலக்கா. எங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா சர்ப்ரைஸாக வந்ததுனால பெட்டு ரெடி பண்ண முடியல. இல்லைன்னா அதையும் நான் ரெடி பண்ணியிருப்போம். மன்னிச்சிடுங்கக்கா எங்களை ப்ளீஸ்க்கா. சரி தம்பி நீ விடு. ஐயோ ஜெய்ஷா நானே வரமா. கொண்டு இருக்கும்ல, நான் போட்டுக்க போறேன். நீங்க அம்மா வெள்ளையின் படுத்துட்டு இருக்கீங்க வாசல்லே. அது ஒன்றும் இல்லை டாடி, ஒன்றும் இல்லைன்றீங்க. சரி ஒன்றும் இல்லைன்னா வாங்க உள்ளார வரத்துக்கு தான் டாடி. அந்த கால் அடிப்பட்டது வலிக்குதா? இந்த பாப்பா ஏமா வெளிப்படுத்திருக்காங்க. எல்லாரும் ஏன் வெளிப்படுத்திருக்கீங்க? விழுந்துட்டீங்களா? அதா என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? உடனே போய் நான் அக்கா கிட்ட பேசுறேன், அதுதான் சரியா இருக்கும். என்ன பாப்பா என்ன இப்படி கிடக்குறீங்க? அதுக்குன்னு இப்படியா கிடக்க? வா நான் உன்னை தூக்குறேன். வாடா வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஐயோ தள்ளுமா, வா. ஐயா டாலி அம்மா, அந்த பாப்பாவையும் கூப்பிட்டு வாங்கங்க. வலிக்குது. ஐயோ இந்த பாப்பாக்கு ரத்தம் வாடா உண்டு. சீக்கிரமா வாடி, இந்த பாப்பாக்கு ரத்தம் வந்துருச்சு. வரங்க படுறா கொஞ்சம் படு பெட்ல. அம்மா பார்த்துக்கிறேன், வந்து பார்க்குறேன்டா தங்கம். ஐயோ அந்த பாப்பாக்கு என்னாச்சோ தெரிலையே. இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் வந்த நாள் என்ன கெட்ட சகுனமான்னு கூட தெரிலையே. இப்படி நடக்குது. சீக்கிரம் போய் பார்ப்போம். பாப்பா என்ன ஆச்சு உங்க எல்லாத்துக்கும்? என்னதாம்மா ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க, எதுக்காக உங்களுக்கு இப்படிலாம் ஆச்சு உங்க எல்லாத்துக்கும்? பா அம்மா, அப்பா மேலே ஏறிக்கோங்கடா. அம்மா போன பாருங்க. சரி வா அப்பா பார்த்துக்கிறேன்டா. வா இங்க படு ஒரு நிமிஷம். சரிப்பா சரி குட்டி பாப்பா, வாமா. அக்கா பக்கத்துல அந்த அக்கா அப்பே கூட்டு வரேன். இந்த மலை நானே கூட்டு வந்துட்டேன். ஐயோ பாத்துமா,
நான் போய் என்னங்க ஏதாச்சும் ஏங்க இந்த மாதிரி அந்த புடுப்பில திட்டீங்க உங்களுக்கு என்ன லூட்டா புடிச்சிருக்குதா எனக்கு பிடிக்கலடி நான் போய் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் இப்போ அவங்கள சரி பண்ண அந்த புடுப்பின துத்தாதீங்க இப்ப நானே வந்திருக்கோம் திட்டிட்டே இருக்கீங்க அந்த புடுப்புன அவளை திட்டலடி கேள்விதான் கேட்குறேன் நீ அமைதியா படுத்துக்கலாம் நைட்டு சரியா ஓகே ஓகே அப்படி சரிப்பா நம்ம க்ளீன் பண்ணலாம் இந்த வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் இந்த பொருள்லாம் எப்படி இருக்குச்சு இதை இப்படி வச்சு தானே செட் பண்ணாங்க செட் பண்ணும்போது வச்சோ இதெல்லாம் எவ்வளோ பெருசு திங்கமா தூக்குறதே ரொம்ப வெயிட்டு இவங்க ஆள் போட்டு கொடுத்துட்றாங்க ஐயோ டென்ஷனாக இருக்கு வந்ததுலேருந்து ஒரு டீ கூட போட்டு கொடுக்கல உங்களை பாருங்க உங்க பேண்ட் கலந்துருச்சு கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா சத்தம் போடாம இங்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல டென்ஷனா இருக்கு இந்த சென்ட்லாம் அவங்க மேலே தானே வச்சுருப்பாங்க அதுவும் கரெக்ட் தான் எங்கே வச்சுருப்பாங்களோ அங்கேயே வச்சிடலாம் சரி இது எடுத்துடலாம் இது வீட் பழைய மாதிரி தானே இருக்குது அவ்வளோதான் சின்னதாக ஒன்று வாங்கிக்கலாம் அவ்வளோதான் சரி சரி இது போதும் இப்போ நம்ம வெளில போவோம் வெளில வந்து பார்த்தா என்ன இப்படி கிடக்கிறீங்க சரி சரி நீங்கள் இப்படியே கடங்க சரி நானும் என் ஒய்ஃபும் போய் ஏதாச்சும் பெட்டு கடை பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம வெளில படுத்துருக்கோம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் வெளில வந்தால் இந்த வாசலே எப்படி இருக்குன்னு இப்போ தான் தெரியுது நானும் என் ஒய்ஃபும் மட்டும் சேர்ந்து கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறோம் வந்தவொடனே நீனும் ஒய்ஃபும் ஆரம்பிச்சிட்டிங்களா மா போயிட்டு வரோன்னு சொல்கிறோம்லக்கா சரிங்க வாங்க போகலாம் அப்படி எந்த இடத்துக்குங்க போகிறோம் நீ வாமா நான் சொல்கிறேன் அச்சோ என்னங்க என்ன அப்படி அப்படி உழுறாங்க வந்ததுலேருந்து வந்துட்டு கெட்ட நாள் தான் போலையே அச்சோ என்னங்க இந்த மாதிரி திக்க கம்பி எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லாதம்மா இப்படி முன்னாடி டிக்கே காமிச்சிட்டு மொக்கையாக காமிச்சிக்கிட்டு சொன்னேன் உன் லேப்டாப் போகிறாங்க உன் லேப்டாப்பை போயிடுங்க உங்க போகிறோம் உன் லேப்டாப் சரிம்மா வா நம்ம 2 பேரும் போகலாம் சரிங்க போகலாம் சரிங்க அப்போ நம்ம எங்கே தான் போகிறோம் போனதுக்கு பாருமா இந்த பெட் கடைக்கு கூட்டி வந்தீங்க என்ன பெட் நம்ம அங்க தான் வீட்ல அவ்ளோ பெட் இருக்கீங்க ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு பெட் வேணும்ல சரிங்க இப்போ நம்ம பெட்டா வாங்க போறோம் ஆமா ஓகே ஓகே டைரக்டா வாங்க போறோமா இந்த பெட் நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல ஆமா ஆமா இந்த பெட் கரெக்டா இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அப்ப இந்த பெட் நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் நம்ம சைஸுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்ப இதே நம்ம எடுத்துக்கலாங்க இந்த 2த்தையுமே ஆனா இந்த குழந்தை பெட்டை தான் யாருக்கு எடுப்பாங்க வேற யாருக்காச்சும் வீட்டில் குழந்தை பிறந்தா எடுக்கலாம் சரிங்க இந்த 2 பெட்டையுமே எடுத்துக்கலாம் உங்க மேனேஜர் கிட்ட நம்ம இந்த 2 பெட்டும் எவ்வளோ கேட்டுட்டு ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பெட்டும் காட்டன் பெட்டும் பார்த்துருந்தோம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அது எவ்வளோ வரும் அது ரொம்ப அதிகம் மேடம் பரவாயில்ல எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அது அது ஒரு 6 lakh
மேடம். 6 லேக்கா? ஓகே ஓகே மேடம். அப்போ ஒரு 2 minutes நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நீங்கள் பேக் பண்ணி வைங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே சரி மேடம். உங்கள் நேம்? அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டோம் மேடம். இப்போ பெட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம்ல? பெட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் மேடம். கண்டிப்பாக. என்னங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க? 6 lakhs அவங்க நம்மளால எப்படிங்க கட்ட முடியும்? ஃபாலில் நான் சம்பாதிச்ச காசு இருக்குல்ல, அந்த காசை வச்சு கட்டிக்கலாமா? அந்த காசை வச்சு எப்படிங்க கட்ட முடியும் சொல்லுங்கள்? ஒரு லைட்டு கூட போட மாட்டாங்க போல இவங்க. போடுறாங்க உன் கண்ணுக்கு தெரியல. ஐயோ ஏங்க எல்லா இடத்துலையும் வந்துடுவீங்க, உந்துக்கிட்டே இருக்கீங்க. சரி சொல்லுமா, உனக்கு என்ன தான் வேணும்? இப்போ 6 lakhன்றாங்களே, நம்ம என்ன பண்ணலாம்? எதுவும் பண்ண முடியாது. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், வெயிட் பண்ண. அச்சோ, இவர் வேற அவங்க பொண்ணுங்களுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணுறாரு. இவருக்கு மனசாட்சி இருக்கா? இவ்வளோ காசு இவர், ஐயோ நானே உழுவுறேன். இவ்வளோ காசு இவர் பொண்ணுங்களுக்காக இப்படி செலவு பண்ணால் எப்படின்னா இவங்களுக்கு சன்னம் கொடுக்காம வளர்க்குறதும் எனக்கு தெரிலப்பா. இவங்க பொண்ணுங்க இவங்க. எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கா? நான் சொல்கிறது எதையுமே இவங்க கேட்க மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்க. ஒரு 6 days இப்படிலாம் பண்ணுவாங்களோ தெரில. சரி எப்படியோ, ஆனால் இந்த பெட்டு தான் இனிமேல் நம்மளுது. ஆனால் 6 lakhs எப்படி தான் போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்களோ. ஆனாலும் இந்த பெட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இந்த பெட்டை பேக் பண்ணணும். பண்ணுங்க மேடம். ஒரு ஓரமாக போகிறேன் மேடம். திரும்பி உங்கள் கடைக்கு வர மாட்டேன். என்ன இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? இப்படி பண்ணி நான் மேடம் ஒரு 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 ஃபுட்டாச்சும் எடுத்துகிட்டு வரீங்களா? ஒரு ஃபுட்டு கூட எடுத்துகிட்டு வர இல்லாத இந்த ஹோட்டலுக்கு ஏன் தான் இவர் என்னை கூப்பிட்டு வந்தாரோ? நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் இந்த இடத்த விட்டு. பண்ணிடுது. சீக்கிரம் போகலாம் வாங்க வீட்டுக்கு. ஒரு ஓடி போகலாங்க வாங்க. எப்படி எவ்வளோ சீக்கிரமாக வந்தோம்? பெட்டும் வந்துடுமா? அது வரைக்கும் நம்ம இதுதானா? என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம், ஃபுட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நான் வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா? இங்கே வைப்போம். என்னன்னா இது ஏன் ஓப்பன் பண்ணிருக்கேன்னு கேட்காம. சரி பசங்களா, ஒரு நிமிஷம் பெட்டு வேற வந்துடுச்சு. ஆனால் இந்த இடம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் சரி வேற பண்ணும். நைட்டு என்னால் தூங்க முடியாது போலையே. அச்சோ, எடுத்து வைக்கிறதே நம்மளுக்கு வேலையாக போச்சு. காலங்காலமாக இந்த வேலையை தான் செய்கிறோம், வேலையே இல்லாத மாதிரி. இதை என்ன பண்ணலாம்? ஒரு ஓரமாக இருக்கு, அதுவும் காஞ்சிச்சு. சரி இப்படி வச்சுக்கலாம். சரி ஆனாலும் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஆனால் அங்கே வைக்கிறது செட் ஆகல, பிடிக்கல. அதாவது இதை தூக்கி இங்கே வச்சிடலாம்.
சரி சரி, இப்போதான் வீடே புத்தம் புதுசாக இருக்கு. ஐயோ, எதையோ மறந்த மாதிரியே இருக்கு. எதையோ மறந்த சந்தோஷம் என் கண்டா அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது. அந்த சோகம் என் கண்டா அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது. ஓ இதானா? ஓகே ஓகே, அப்போ இடம் முடிஞ்சுது. இதோட முடிஞ்சது, எல்லாத்தையும் உள்ளே வந்து படுக்க சொல்லுவோம். பா, எப்படியோ நைட் ஆயாச்சு, எல்லாம் தூங்கியாச்சு. நாளைக்கு காலையில் தான் திரும்பி பார்க்க முடியும். சரி, எல்லாருக்கும் குட் நைட். நல்ல வேலை எல்லாருக்கும் பெட்டு வந்துச்சு. இந்த வீட்டில் மக்களை விட பெட்லாம் அதிகமாக இருக்கு, ஆளுங்களும் அதிகமாக தான் இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். guys, welcome to our channel. இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்பி வேர்ல்டுன்னு ஒரு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுதான் புது சேனல், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேட் வந்து 6/24 மேக்கு யாரு ஃபஸ்ட்டு 10க்குள்ள அவங்க நேம், அவங்க ஹவுஸ், அவங்க ஸ்ட்ரீட், அவங்களோட ஸ்ட்ரீட் நேம், அவங்களோட ஹவுஸ் நேம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு 10 மெம்பர்ஸ்க்குள்ளே அமுச்சு விட்றாங்களோ அவங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்ஸ்லாம் காத்திருக்கு. பென்சில் பாக்ஸ், அப்புறம் நிறைய ஸ்டேஷ்னரி கிட்ஸ் இருக்கு. பென்சில் பாக்ஸ் என்னென்னு சொல்லிக்கிறேன். பென்சில் பாக்ஸ் நம்ம ஒரு நோட் கொடுக்குறோம், பென்சில் பாக்ஸ் கொடுக்குறோம், அது உள்ள இருக்கிற செட்ஸ், அப்புறம் பாக்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு வித்தியாசமான டிசைன்ஸ் அப்படின்னு நிறையா கொடுக்குறோம். நாளைக்கு நீங்கள் அமுச்சு விட்டலாம், நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அதோட எல்லா ஃபோட்டோஸும் அமுச்சு விடுறோம். தேங்க்ஸ். Bye guys. And then நாங்கள் எப்பவுமே இன்னைக்கான ஹாப்பி நம்பர்னு சொல்லுவோம். இன்னைக்கான ஹாப்பி நம்பர் 508னா அதுக்கு அந்த நம்பரை நீங்கள் அடிஷனில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சரை கரெக்டாக சொல்லணும். இது இன்னைக்கானது. இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்போம், அதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். பாய் டாட்டா.